தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பதவிகளுக்கான முதன்மை தேர்வு இன்று சென்னையில் நடைபெற்றது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட 78 பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல் நிலை தேர்வின் முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெளியான நிலையில் முதன்மை தேர்வுகள் சென்னையில் மட்டும் 18 மையங்களில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வு வரும் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்ததால் சவரன் விலை 96,560 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வார இறுதி வர்த்தக நாளான சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 95,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாயும் சவரனுக்கு 720 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதனால் சந்தைகளில் ஒரு சவரன் 96,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 12,070 ரூபாயை தொட்டுள்ளது. வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 196 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கோவையில் நடிகை சமந்தாவுக்கும் இயக்குனர் ராஜ்நிதிமூருக்கும் திருமணம் நடைபெற்றது. பானா காத்தாடி மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகை சமந்தா 2017ஆம் ஆண்டு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்டார். பின்பு 2021இல் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்த நிலையில் நடிகை சோபிதா துலிபாலாவை நாக சைதன்யா திருமணம் செய்தார். இந்த நிலையில் ராஜ்நிதிமூர் இயக்கிய தி ஃபேமிலி மேன் 2ஆம் பாகத்தில் சமந்தா நடித்திருந்தார். இதிலிருந்து இருவரும் பல்வேறு இடங்களில் ஜோடியாக சென்று வந்தனர். கடந்த சில நாட்களாகவே சமந்தாவும் நிதிமோரும் காதலித்து வருவதாக தகவல்கள் பரவின. இந்நிலையில் கோவை ஈஷா மையத்தில் உள்ள இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் மட்டும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. தனது இன்ஸ்டா பக்கத்தில் திருமண புகைப்படங்களை சமந்தா பதிவிட்டுள்ள நிலையில் அவருக்கு ரசிகர்களும் பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கேரளாவில் இந்திய கடற்படையினரின் ஒத்திகை சாகச நிகழ்ச்சிகள் காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை காண பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் குவிந்தனர். இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான MH-60 வகையைச் சேர்ந்த ஹெலிகாப்டர்கள், INS கொல்கத்தா கப்பல் உள்ளிட்டவை ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கு கூடுதல் செஸ் வரி விதிப்பதற்கான மசோதாவை மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு விகிதங்களை அண்மையில் ஜிஎஸ்டி கவுன்சில் மாற்றியமைத்தது. அதன்படி புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. வரி விகித மாற்றத்தால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்ததை போன்று தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் விலையும் குறையும் என அச்சம் எழுந்தது. இந்நிலையில் புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கு கூடுதல் செஸ் வரி விதிக்கும் மசோதாவை நாடாளுமன்ற மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இதன் மூலம் புகையிலை மற்றும் பான் மசாலா பொருட்களின் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.